தப்பித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பித்து கொண்டு இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் தப்புவிப்பார் என்கின்ற காரணத்தினாலே அவர் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நமக்கு கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம 124வது சங்கீதம், தாவீதின் ஆரோகண சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். 8 வசனங்கள் கொண்ட இந்த சங்கீதத்திலே 3 வசனங்களிலே வாக்குதத்தங்கள் நிறைந்தனவாய் இருக்கின்றது. 6, 7, 8 வசனங்கள் வாக்குதத்தங்கள் நிறைந்தனவாய் இருக்கின்றது. ஆனா அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி, உங்க பக்கத்துல யார் இருக்கா? என் பக்கத்துல யாருமே இல்லையே பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா பாருங்க, இதுல நான் படிச்ச பிறகு கர்த்தர் நம் பக்கத்துல இருக்கிறார்ன்ற ஒரு நிச்சயத்தை நாம தெரிந்து கொள்ள முடியும். 1வது வசனத்துல, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லி முதல் 3 வசனங்களிலே பார்க்கின்றோம். அப்போ நம்ம உயிரோடு பிழைத்திருக்கிறது, விழுங்காமல், அவங்க உயிரோடு விழுங்கி இருப்பாங்க, ஆனா விழுங்காமல் பிழைத்திருக்கிறது கர்த்தர் நம் பக்கத்துல இருக்கிறபடினாலே. இந்த சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது எப்போதும் மனுஷர் மாத்திரம் இல்லைங்க, சத்ருவான சூழ்நிலைகள், வியாதிகள், சத்ரு போல புரண்டு வரக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் நம்மை விழுங்கி விடாதபடிக்கு கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தார், கர்த்தர் தாமே பட்சத்தில் இருக்கிறபடினாலே இன்று பிழைத்திருக்கிறோம். அப்போ 6, 7, 8 வசனங்கள்ல வாக்குத்தத்தம் சொன்னனே, அது என்னன்னு பார்க்கும்போது 6வது வசனம் சொல்லுகிறது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அவங்க பற்களுக்கு இரையாக போகாதபடிக்கு, விழுங்காத மாத்திரம் இல்லை, அவங்க கடிச்சு துப்பாத வரைக்கும் நம்மை கர்த்தர் காத்து இருக்கார். ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம். 2வது பார்க்கும்போது 7வது வசனத்திலே, வேடருடைய கண்ணைக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். தப்பித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பித்து கொண்டு இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் தப்புவிப்பார் என்கின்ற காரணத்தினாலே அவர் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நமக்கு கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எப்படி தெரியுங்களா? வேடன் எல்லா பறவைக்கும் கன்னிப்பொறி வைக்க மாட்டார், அவருக்கு பிடிக்கணும். அது தெரியாம ஒரு ட்ராப் பண்ணுவாங்க. அந்த ட்ராப்ல போய் அவன் குறி வச்ச அந்த வேடன் குறி வச்ச அந்த பறவை போய் சிக்கிக்கும். பிரியமானவர்களே, நம்ம கூட குறி வச்சு அவன் சிக்கும்படியாக ட்ராப் பண்ணுவாங்க. ஆனா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பு வைக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம் 8வது வசனத்திலே, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய ஹெல்ப் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்கும்போது, சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து வருது. அப்ப அவராலே முடியாத காரியம் இருக்கா? சர்வத்தையும் படைத்தவராச்சே, அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவராலே எல்லாம் கூடும். இன்றைக்கு உங்களுக்கு ஹெல்ப் அங்கிருந்து வருதுங்க, எல்லாம் கூடும் என்று சொல்லி தைரியமாக இருக்க வேண்டும். வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கின்றவர் நம்மோடு கூட இருக்கிறார், பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே தப்பித்தோம் என்று மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 3வது பார்க்கும்போது, அவங்களுடைய பற்களுக்கு இரையாகாமல் உயிரோடு விழுங்காமல் நம்மை காத்திருக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நன்றியோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறீர். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஒரு பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாமல் நீர் எங்களை காத்து எங்களுக்கு சகாயராய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளும், தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.